வழக்குடையவர்கள் எவ்வாறு பாஸ்போர்ட் பெறுவது? உயர்நீதிமன்றம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவன் அந்நாட்டிலிருந்து பிற குறிப்பிட்ட நாடுகளுக்கு செல்ல பாஸ்போர்ட் என்ற ஒன்று மிகவும் முக்கியமான ஆவணமாக உள்ளது. இத்தகைய வகையில் ஒரு நாட்டின் குடிமகனுக்கு வழங்கப்படும் பாஸ்போர்ட் பல்வேறு தணிக்கைகளுக்கு பிறகே ஒவ்வொருவருக்கும் வழங்கத்தக்கதாக உள்ளது. அதாவது அந்த நாட்டில் வாழும் ஒரு குடிமகன் எத்தகைய குற்ற நடவடிக்கைகளுக்கும் தொடர்பில்லாத ஒருவனாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவன் அந்த பாஸ்போர்ட் பெற இயலும். இதற்காக ஒருவர் பாஸ்போர்ட்டிற்காக விண்ணப்பிக்கும் பொழுது அவரின் சம்பந்தப்பட்ட ஆவணங்களின் உண்மைத்தன்மை ஆராயப்படுவதுடன் அந்த நபர் குற்ற பின்னணி கொண்டவரா என்பது காவல்துறை அறிக்கை மூலம் பெறப்படுகிறது. இத்தகைய வகையில் ஒருவர் குற்ற நடவடிக்கைகளில் தொடர்புடைய வகையில் வழக்கு தொடரப்பட்டவராக இருப்பின் அத்தகைய நபர்கள் புதிய பாஸ்போர்ட் பெறுவதோ அல்லது ஏற்கனவே அவர்களிடம் உள்ள பாஸ்போர்ட்டை புதுப்பித்தல் என்பது சாத்தியமா என்ற வகையிலான வழக்கிற்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. வழக்கு தொடர்ந்தவர் கோவையைச் சேர்ந்த ஜவஹர்ராஜன் என்பவர். வழக்கின் சாரம்: தான் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் தனது பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க மனு செய்திருந்ததாகவும், ஆனால் பல மாதங்கள் கடந்த நிலையிலும் தனது பாஸ்போர்ட் புதுப்பிக்கப்படாமல் நிலுவையில் போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது சம்பந்தமாக தான் குற்ற வழக்கு தொடர்பானவன் என காவல்துறை தெரிவித்துள்ளதாகவும், தானும் அதற்கு பொய்யான வகையில் தொடுக்கப்பட்ட வழக்கு என்ற வகையில் பதிலளித்தும் இன்னும் இதுவரை எந்தவித பதிலும் இல்லை என தெரிவித்து, எனவே தனது பாஸ்போர்ட்டை உடனடியாக புதுப்பித்து வழங்கிட உத்தரவிட வேண்டும் என மனு செய்திருந்தார். இதனை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் அமர்வு புதிதாக பாஸ்போர்ட் பெறுவதற்கோ அல்லது பழைய பாஸ்போர்ட்டை புதுப்பிப்பதற்கோ குற்ற வழக்கு சம்பந்தப்பட்டவர் அந்த வழக்குகள் நடைபெறும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகி அதற்கு உரிய வகையில் அனுமதி வழங்க வேண்டும் என்ற விதி நடைமுறையில் இருப்பதால், இத்தகைய வகையில் குற்ற வழக்கு சம்பந்தமான முகாந்திரம் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் உரிய அனுமதி பெற்றால் மட்டுமே அவர்கள் பாஸ்போர்ட் சம்பந்தமான மனு பரிசீலிக்கப்படும் என கூறி, அயல் நாடுகளுக்கு செல்ல அடிப்படையாக அமையும் இந்த பாஸ்போர்ட் குற்றவாளிகளிடம் சிக்கி அவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிவிடக்கூடாது என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள நடைமுறையை தளர்த்த இயலாது என கூறி, மேற்படி நபர் உரிய நீதிமன்றத்தில் உரிய வகையில் அனுமதி பெற்றால் மட்டுமே அவரது புதுப்பித்தல் சம்பந்தமான மனு பரிசீலிக்கப்படும் என உத்தரவிடப்பட்டுள்ளனர். நாட்டு நடப்பு அறிவோம், நலமுடன் வாழ்வோம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.